கர்த்தர் இன்றைய வசனம் சங்கீதம் 26:1 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் இந்த வசனத்தில் தாவீது சொல்லும்போது, நான் கர்த்தரை நம்பியிருக்கேன், அதனால் நான் தள்ளாடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரோட வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா வருஷம் கர்த்தரை நம்பியிருப்பார், தள்ளாடவில்லை. வேதத்தில் கர்த்தரை முழுமையாக நம்பியிருந்த யாருமே தள்ளாடி போனதில்லை. எசேக்கியா சுற்றி படையெடுக்க சலகரிப்பு வரும்போது கூட கர்த்தரை நம்பினார். எல்லாம் சுற்றி அவருடைய படையெல்லாம் சுற்றி தேசத்தை சுற்றி வரும்போது கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவர் தள்ளாடவில்லை. கர்த்தர் அவருக்கு ஒரு தூதனை அனுப்பி ரட்சித்தார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலும் தள்ளாடுதல் இருக்குமானால், தள்ளாடுதல் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு நெகட்டிவான விஷயமோ ஒரு குறைச்சல வரும்போது நம்மளால் தாங்கவே முடியாது. உடனே விழுந்துடும். ஒரு லாஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடுவோம். எல்லாம் சோர்ந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு அப்படியே போயிடுவோம். நம்ம அந்த விஷயத்தில் என் தேவன் நம்ம கர்த்தரை நம்புவோமானால் நம்ம முதல்ல எதுலேயும் சோறு எந்த தள்ளாடு வராது. என் தேவன் எங்குள்ள இருக்கார், எனக்கு நன்மை செய்வார், நான் போகிற பாதை எப்படி போகலாம், ஆனால் என் கரத்தை அவர் பிடித்திருக்கார், நான் எதுக்கு சோர்ந்து போகணும், ஏன் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையில் எதுக்குமே தள்ளாடல் இருக்குமானால் இந்த ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் மேலே இருக்க நம்பிக்கையை அதிகரிக்க கர்த்தர்கிட்ட பலன் கேட்போம். அந்த நம்பிக்கை எவ்வளோ கூடுதோ இந்த தள்ளாடுது வராது. உங்கள் வாழ்க்கை தள்ளாடு இல்லாத ஒரு சாட்சியுள்ள நிலையான வாழ்க்கை தருவார். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு வருவதுக்கு பயன்படுத்துவார். இந்த உலகத்தில் தள்ளாடாமல் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.